எனக்கு இந்த இடத்துல கார் வேணும், இந்த இடத்துல வீடு வேணும், இந்த இடத்துல இவ்வளோ பொருள் வேணும், பொன் வேணும் அப்படின்னு அங்கே போய் கேட்க அவங்க அது கிடைக்கின்றதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரபஞ்ச ஆற்றலினால் கிடைக்கிறது. அப்போ உண்மையாகவே உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத முதலில் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, முக்திக்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இல்லையா, நமக்கு இந்த முக்தி எல்லாம் ஆகாதப்பா, நம்மளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா இந்த பொன் பொருள் சார்ந்த தேடுதல் போகணும். இந்த ரெண்டுக்கும் இடையிலே நின்று கொண்டு இன்னும் என்னால் இறைவனை உணர முடியவில்லை, இன்னும் என்னால் இறைவனை அடைய முடியவில்லை அப்படிங்கிற அந்த கூற்று அப்படிங்கிறது எவ்வளவு சரியானதாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது அவ்வளவு சரியானதாக இருக்காது. பற்றினால் இறுகப்பற்ற வேண்டும், பற்றினால் ஒருவனை பற்ற வேண்டும், அந்த ஒருவனும் சிவபெருமானாக இருத்தல் வேண்டும். சாதாரண பிடியா இருக்கக்கூடாது. இறைவனின் திருவடியை பற்றுதல் அப்படிங்கிறது அந்த பற்றற்ற நிலையிலே நாம் இருக்கும் போது அவர் பாதத்தை இறுக பற்ற வேண்டும். அவரே உதைத்தாலும் கூட அந்த நிலை தடுமாறாமல் நாம் பிடித்த பிடியை நழுவ விடாத அளவுக்கு பிடித்தல் வேண்டும். அப்ப அது சாதாரண பிடியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவ்வளவு நம்பிக்கை இறைவன் மீது வைத்தல் வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாயினும் எப்படிப்பட்ட நேரமாயினும் இறைவன் என்னை எப்படி விடமாட்டோரோ அதே போல நானும் இறைவனை விடமாட்டேன் அப்படிங்கிற பிடியா இருந்தது நம்மளோட பிடி. அப்படிங்கும் போது கண்டிப்பா நமக்கு அந்த இறைவனின் அருட்கடாட்சமானது கிடைக்கும். அவருடைய அந்த கடைக்கண் பார்வையானது நமக்கு கிடைக்கக்கூடும். அப்படின்னா அதுல எல்லளவும் சந்தேகம் கொள்ளக்கூடாது, எல்லளவும் சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நேர காலகட்டங்கள்ல உண்மையாவே சொல்ல போனா இறைவனே நேராக வந்தாலும் அவரை இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே நாம் இல்லை. ஒருவேளை இறைவன் மானுட ரூபம் தரித்து இங்கே வந்து அடியார் பெருமக்களுக்கு இல்ல பக்தர்களுக்கு வந்து அருள் செய்ய வேண்டும் என்று வந்தாலும் அவரை இறைவனாக ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இங்கு யாரும் இல்லை. ஏன்னா இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து பார்த்து விட்டோம். இப்படி இவ்வளவு அழகாக இருந்தால்தான் அவர் இறைவன் அப்படின்ட்டு நிறைய பேர்த்த பார்க்க முடியுது. இது விளையாட்டுக்காகவெல்லாம் நான் சொல்லலை. உதாரணத்திற்கு அடியேன் ஒரு சில நட்புறவுகளுடன் வந்துட்டு பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது ஒரு கடவுளார் படத்தை வந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு வேறு நல்ல படமாக இருந்தால் கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையானது அங்கு வருகிறது. ஏன் அப்படிங்கிற அடியேனுக்கு குழப்பம். அது இறைவனுடைய முக அமைப்பு சரியே இல்லை, அதனால வேற கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இறைவனே இப்படி இருந்தால்தான் இறைவனாக ஒற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துவிட்டோம். அதனால உண்மையாலுமே கடவுள் வந்து நம்ம முன்னாடி நின்னாலும் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே இல்லாத நாம் எப்படி இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறதான் நம்ம நினைச்சுக்கணும். உள்ளதை உள்ளதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உருவம் அருவுருவம் அருவம் இல்லையா? இந்த இடத்துல அருவமா செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது மிக உன்னதமானது. ஒரு பெரிய படிநிலையை கடந்து விட்டால் மட்டுமே அந்த தன்மையானது நமக்கு கிடைக்கின்றது. இறைவனை அருவமாக வழிபடும் அந்த தன்மை அப்படிங்கிறது. அருவத்திற்கு ஏது உருவம்? அப்ப எப்படி இருந்தாலும் அந்த இறைவனை வழிபடக்கூடிய மனப்பாங்கு, அந்த மனத்தெளிவு நம்மிடம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனும் அந்த அருளானது நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இறைவனிடம் கையேந்தி நிற்கக்கூடாது. இதை கொடு இறைவா, அதை கொடு இறைவான்லாம் கேட்காதீங்க. கையேந்தி பிச்சை கேட்டாலும் அது முக்தியாக இருக்க வேண்டும். உன்னை உணர்வதற்கு எனக்கு பிச்சை போடு, உன் அருள் எனக்கு எதற்காக வேண்டும்? உன்னை உணர்வதற்காக இருக்க வேண்டுமே தவிர அதை கொடு இதை கொடு அப்படின்ட்டு நான் கேட்டேன் அப்படின்னா என் பக்தியில வந்துட்டு நீயே ஐயப்பாடு கொண்டு அந்த பக்திக்கு மதிப்பளிக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பதான் நமக்குள்ளே அந்த மாற்றமானது ஏற்படும். ஆழமாக இறைவனை நேசிக்க வேண்டும். உடன் பிறந்தவனாக, உயிர் நண்பனாக, ஒரு குருவாக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக இறைவனை பாவிக்கின்ற அந்த நிலைமையிலே, இறைவனை ஒரு காதலனாக காதலியாக நினைக்கின்ற அந்த ஒரு நிலைமையிலே
எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது அல்லவா? அப்படி ஒரு உணர்ச்சியோடு சேர்ந்த ஒரு அன்பாக அவர் மீது நாம் அந்த பக்தியை வைக்கும் பொழுதுதான் கண்டிப்பா அவரை பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, பிறர் சொல்வதினாலோ ஆலயங்களுக்கு சென்று நம் பகட்டுக்காக செய்கின்ற சில விஷயங்களினாலோ இறைவனை 1% கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. இறைவனின் அந்த பெரும் கருணையை நம்மால் 1% கூட உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கையும் தலைகீழாக மாறும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். இப்போ நீங்கள் கொண்ட அந்த ஐயப்பாட்டிற்கான விடயம் கண்டிப்பாக கிடைத்திருக்கும். இல்லை என்றாலும் மீண்டும் ஒரு முறை கேளுங்கள், கண்டிப்பாக கிடைத்துவிடும்.